ஃபர்ஸ்ட் குழந்தைய எடுத்தோம். அதுக்கப்புறம் இது வந்து லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு அம்மாவோட சடலத்தை எடுக்கிறாங்க. அந்த அம்மா முண்டக்கை பகுதியில் அந்த நிறைய சடலங்கள் இப்போ மீட்கப்பட்டுட்டு இருக்கு. அந்த சம்பவம், இந்த குழந்தையும் தாயும் எப்படி இருந்தாங்க, அந்த வீடு சுச்சுவேஷன் எப்படி இருந்தது? பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம். நல்லா சேரும் சரி சகதியுமாக இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிக்கும் ஊனி எந்த இடத்துல குழி அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். அந்த இடத்துல நின்று வெளியே வந்து வேற ஒரு இடத்துக்கு ரெஸ்கியூ வந்தோம். மறுபடியும் வந்து முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஸ்பாட்டுக்கு போனோம். அதே இடத்துல தான் வந்து ஜேசிபி, ராணுவம் மற்றும் கேரளா ஃபோர்ஸ் எல்லாத்துடைய உதவியோடு ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து மீட்டு எடுத்து ஒரு ஃபைட். மேலே எவ்வளோ அடிக்கு மண் இருந்தது, வீடு எல்லாம் அது அவங்க மேலே இது இருந்ததா, எப்படி அந்த இடம் எப்படி இருந்தது? அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து குழிக்குள்ளே தான் இருந்துச்சு. வீடு எதுவுமே இல்லை, ஃபுல்லாக எல்லாம் தரமட்டம். பீரோலேருந்து எல்லாமே சுக்குநூறாக போயிடுச்சு. இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 அடியிலேருந்து 8 அடி மட்டும் நம்ம நோண்டணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து கட்டல் பெட்டு, அந்த அப்படியே அந்த பெட்டு திரும்பி இருந்தது. அந்த அம்மா கையெல்லாம் மாட்டி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த தாயாரவையும் மீட்டோம் நம்ம. இப்போ பணி செய்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா இந்த இடத்துல ரீச் பண்ண முடியாமல் இப்போ தான் எல்லோரும் வந்து ரீச் பண்ணி இந்த இடத்துல சடலங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழகத்திலேருந்து வந்திருக்கீங்க, இது எப்படி இருக்குது இந்த நிகழ்வை பார்க்கும்போது? இது கோரக்காட்சி தான். இது வந்து லைஃப்பில் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வாலண்டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா மாநிலத்திலேருந்தும் எல்லா இதுலேயும் ஊர்லேருந்தும் வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இங்கே ஃபுல் சப்போர்ட். இந்த ஊரும் சரி, இங்கே மக்களும் சரி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூழல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அது என்ன தோண்ட அந்த பாடி வந்துட்டே இருக்குது. என்னென்னா இந்த மழை வரனால வந்து மீட்பு பண்ணி யாராலையுமே வந்து முழுசாக செய்ய முடியறதில்ல. மழை பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மழை வந்துக்கிட்டே இருக்குதுங்க. மழை நிற்கிறது இல்லை. அதனால் வந்து மீட்பு பணி வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கு. இப்போ சடலங்கள்லாம் பார்க்கும்போதும் இந்த அவங்களுடைய வீடுகளை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க இங்கே? சார், அது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோட சடலத்தை எடுக்கிறாங்க. அந்த அம்மா தூங்கின மாதிரியே கட்டலில் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா மேலே அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து, அது மேலே அந்த வீட்டோட மேல் கூரை விழுந்து, அது மேலே அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. அது பார்க்குறக்கே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எங்கேயுமே எடுத்துலிங்க. அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க. சிக்கந்தர் தென்றல் ஷேக்.